அசப்பா அந்த உங்க முதலாளியோட ஃப்ரெண்டா பாட்டி எனக்கு வருவான்னு சொன்னீங்கல்ல? பார்த்துட்டாங்க. ஆமாம் பார்த்துட்டான். அந்த சாப்பாடு வாங்குற இடத்துலையா? ஆமாம், மலையாள கடைக்கு போயிட்டு வரதுல பார்த்துட்டான். பார்த்துட்டு அவன் என்னைய பார்த்துட்டு என்னட்ட பேசல. அவன் பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டான், உன் ஆள் இங்கிட்டு நிற்கிறான்ப்பா அப்படின்ட்டு. அதோட நிற்கிறாப்பான்னு சொல்லியிருப்பான் போல அவன்கிட்ட. அப்போ இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு தெரியுமா, நம்ம வேற இவனை வந்து நடுக்காட்டில சாவடிக்கிறதுல விட்டுட்டு வந்தோம். உயிரோடு இருக்கிறானா, இப்போ இவன் உயிரோடு இருந்தானாக்க பெரிய சிக்கல் ஏற்பட்டுறேன் அப்படின்னு இவன் நினச்சிட்டான். ஐயப்பா, அவனை முதலாளி மாதிரி அவன் இருப்பான் போல. இப்போ முதலாளி நினச்சிட்டான். முதலாளி ஆமா மிச்சமா எல்லாத்தையும் என்னமோ சொல்லி வச்சிருக்கிறான். அவனா ஓடிட்டான். எப்படி இந்த மட்டும் தெரியும் சொல்லி அவன் சொன்னான் கேட்டில வந்துட்ட. இவன் சொல்லி வச்சது இவன் எல்லாத்தையும் எப்படின்னா அவனா வீட்டில் சொன்னாப்பில்ல அவனா ஓடிட்டான் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஏரியால. இப்ப என்னை பார்த்ததோட அப்ப ஓடிட்டான்னு தானே சொல்லி வச்சிருந்தாரு. பாப்பா ஆள் இங்கதான் நிற்க போன தகவலை கொடுத்துட்டான். ஓஹோ, ஆள் இங்கதான் இருக்கிறான், வந்தேன்னா கையோட பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்ப என்னம்மா சொல்லியிருப்பான் இது என்ன பேசிட்டான் தெரியல. ஆமா, இவன் பார்த்துட்டு போன விஷயம் எனக்கு தெரிய. இவன் என்னைய பார்த்தது. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், நின்றுக்கிட்டு இருக்கிறான். இவன் என்ன நினச்சிருக்கான்னா எது நினச்சிருக்கிறான், உயிரோடு இருந்தானாங்க சரி வராது, எப்படியாச்சும் நம்ம வந்து போட்டு தள்ளிடுறேன், இல்லைன்னா ஏதாவது செஞ்சிடறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான். ஆமாம், ஏதாவது சொல்லிடுவான். ஏன்னா நம்ம ஒன்று போய் காட்டுக்குள்ளே இறக்கிட்டு வந்தோம். அம்மா உயிர் உழைச்சி வந்துட்டானே அப்படின்ட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டாங்க. யோசிச்சு என்ன செஞ்சுட்டான் தெரியுமா, ஒரு நாள் இவன் பார்த்துட்டு போன விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 3-4 நாள் சென்று வர்றான். யாரு? முதலாளி இன்னொரு 2-3 பேர் அங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு காரில் வருவாங்க. அப்படி வந்து நின்றுக்கிட்டு இப்படியே பார்த்தான். நான் ஹைவான்ட்டேன். காட்டு போனா நீ இந்த ஹைவான் அப்படின்ட்டு இந்த மாஃபி கோயிஸ்லா, இந்த மாஃபி கோயிஸ் மாஃபி இந்த மாஃபி இன்சான் ஆளு வந்து மிருகம். இந்த ஃபிக்கரான மவுத்து அப்படின்னு நீ நினைக்கிற நான் மூத்தா போயிடும் நினைக்கிறியோ. அவன் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அவன் தான் இருக்கான். இல்லை ஆமாம், இது பண்ணிக்கிட்டு இருக்கையில நம்ம இப்போ டெம்பரவரியாக வேலை செய்கிறோம் பாரு முதலாளி. ஒருத்தான் புது ஆள். ஆமாம். அப்போ இங்கே அந்த இதில் பேசிக்கிற பிடிச்சிட்டானா, பிடிச்சதோட இவன் வந்துட்டான். இவன் இதுக்குள்ள 2 விதமாக இருக்கான். மாப்பிள்ள 2-3 விதமா இருக்கு. டாக்டர் பேர் பாம்பளம் உங்காலு அவங்க ஒரு பேரை வச்சு அவங்க ஒவ்வொரு மாதிரி இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு இது போல தெரியுது. அவன் ஏரியா இருக்குல்ல, ஒரு ஏரியாவோ என்னவோ தெரியல. அந்த மாதிரி ஏரியா என்ன செஞ்சுட்டான் தெரியுமா, வந்து அவன் வந்து வேகம் பண்ணிக்கு இருந்தான். நான் எனக்கு இன்னைக்கு 2 அறையாவது அவன் அரைஞ்சிடணும்னு எனக்கு வந்து மண்டை ஓடிடுச்சு. என்னன்னாலும் சரி, அங்க என்ன பையனா தூக்குட்டு தான் பையன், கழுத்து வெட்டிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அது கழுத்து அடிக்கலாம் என்னன்னு தெரியல எனக்கு. 2 அறையாவது அரைஞ்சிடணும், இல்லைன்னா இவனை கொண்டு போய் என்னை விட்டுட்டு வந்தான் பாரு. அதே மாதிரி இவனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அங்க இருந்து போன அப்பிட்டு நான் இறக்கி விட்டு வரணும்னு எனக்கு வெறி ஆகி போச்சு. அப்ப தாள் அப்படிங்கிறான். உன்னோடக்கு நான் எப்பறம் வருவேன், நீ குலகாரன்டாண்டு. அண்ணா கள்ளம் சுருத்தா, நான் போலீஸ்ல சொல்ல போறான். அப்ப பேசிக்கிறீங்களா, அந்த முதலாளி வந்துட்டான். அவர் வந்துட்டாரு, புது ஆளு. அவர் வந்து காரை நிப்பாட்டிட்டு பார்த்து நிற்கிறாரு. தெரியும்ல வந்து ஓனர் வந்துட்டான் போல, ஓனர் அப்படின்ட்டு. அப்போ பாஸ்போர்ட்டை நான் கேட்குறேன், நீ பாஸ்போர்ட்டா அப்படின்ட்டு. ஆனால் எப்பக்கா பல்லாது அப்படின்னு, நாட்டுக்கு ஊருக்கு போகிறேன், என் நாட்டுக்கு நான் திரும்பி போகிறேன் அப்படின்ட்டு. இங்கேலாம் ஒன்றுட்டெல்லாம் நான் இருக்க முடியாதா போகுது. ஆமாம், நாட்டுக்கு போகிறேன். அங்கே அவன் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்லிக்கல. கடைசியில் பார்த்தா தலைமை இறங்கிட்டாப்ல களத்தில். இப்போ உள்ள முதலாளி இவன் இறங்கிட்டு மாஞ்சிட்டான். வந்து என்னென்ன அவன்கிட்ட கேட்குறான், என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படின்னு. இவன் எதில் சொல்லுவாங்கல்ல, அவன் என்ன சொல்லுவான், லா இந்த கல்லாம் இந்த கஜாப் அப்படிங்க. கஜாப்னா பொய். யார் அவனை பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். பொய் சொல்றேன் அவனை சொல்லிவிட்டான். அந்த நான் தான் அவனை எதார்த்தமா உள்ள அந்த இதுக்கு நான் வந்து அந்த ஏற்கனவே பார்த்து சொன்னா அதுக்குள்ள எதார்த்தமா வந்தவன் தான். மிஸ் பண்ணி தேட வந்தானா இல்லை என்னன்னு இல்லை, எதார்த்தமா வந்தவன் என்னை பார்த்து தூக்கிட்டு போனது. மயங்கி கிடந்து அவன் பிடிச்சிட்டான். நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் உன்னைன்ட்டு. அப்ப அவன் சொல்லாம உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறான். நீ வந்து அவனை வந்து கொலை முயற்சி தான் நீ பண்ணிருக்கிற, அவனை விட்டு அந்த காட்டுல விட்டு வந்திருக்கிற, எப்படி வந்திருப்பான் அப்படின்ட்டு. அவன் வந்து மயக்க நிலையில கிடந்து நான் தான் அவனை கூப்பிட்டு வந்து வச்சு எல்லாம் இது பண்ணி இப்போ என்னிடம் இருக்கிறான். நீ அவன் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்து கஃபாலத்துண்டா அவனை வந்து விடுதலைப்படுத்தி விட்டு. ஆமா,
விசால இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டு அவனுக்கு வந்து நீ வந்து இது அந்த பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரை கொடு, நான் அவன் விசால நான் இதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டோம். அவன் சம்பளத்தை கொடு, எத்தனை மாசமா சம்பளம் கொடு, அவங்களுக்குள்ள சண்டை. அது சரி இப்படி ஆகி போச்சு. ஆனா அவன் நல்லா வந்தான், என்னை கடைசியை கூப்பிட்டு போனான். மரபு இல்லடா அவங்களுக்கு ஆளுக்கு இருப்பான். இல்ல இல்ல லோக்கல் வாங்கி தானே காசை வாங்கிட்டான் தலைவன். அவ்வளோ வந்து இவ இடத்துல மாட்டிட்டாப்ல. ஆமா 2000 ரியால் வாங்கிட்டு இருந்தான். மாதிரி 2000 ரியாலுக்கு தாண்டு 2000 ரியால கூட போயிருந்தேன். அவன் வந்து பொழைக்க தானே வந்திருக்கிறான். அவனை போய் நீ இது பண்ணிருக்கிற, அவனுக்கு ஒழுங்கா பேச தெரிய மாட்டேங்க. பேச மாட்டா அவ்வளவு அவங்கள பேச முடியாதுன்ட்டு காசை கொடு அப்படின்ட்டு அவனுக்கு காசை கொடு வந்ததுக்கு உள்ளது. அப்ப என்ன கேட்குறான், எத்தனை மாசமா சம்பளம் தரலன்ட்டு. சனாவோ மாசத்துக்கு என்னமோ சொல்லுவாங்க. சரியா கம் சார் ராத்திப் மாஃபி ஆத்தி அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு எங்க சம்பளம் தான், இவன் தந்ததான் 1000 2000 வெளியே தந்தான் சொன்னீங்களா? 2000 வெளியே தந்துட்டான் சொல்லிட்டியா? கொடுத்துட்டான், காசை கொடுத்துட்டான். அவன் சரியான மோசமான ஆள் போல. அது சரி காட்டுறது. ஆமா அவன் சரி. ஆனா கிழவன் பேச்சு பேசுறான், பேச்சுலாம் கண்ணு மாதிரி கரெக்டா பேசுறான். அவன் இந்தியாக்காரன். உன்னை நம்பித்தான் இந்த முதலாளி அவன். அவன் என்ன இதுல பண்ணி வா சுருத்தாக்கு போக முடியாது. அவன் கூப்பிடுறான், நான் வர்றேன் நீனு வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவனே சொல்லட்டேன் அவன் என்ன சொல்றான்னு கேட்பான் அப்படின்ட்டு. அரபின்னா இவங்க பண்ணி தானே போவாங்க. ஆமா இல்லை அவன் நஃபர் கஃபலா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த விடுதலை படுத்தி விடுதலை நான் செய்ய மாட்டேன். ஒரு மாசம் இங்க இருக்கட்டும், நான் அடுத்த மாசம் கூட்டிட்டு போறேன். இல்லைன்னா ஒரு 2-3 மாசம் அவனுக்கு முடிஞ்சதோட நான் வந்து பாஸ்போர்ட்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு இவன் பேசுறான். இவன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாப்ல இவரு. நம்மளு நீ சரியா பாஸ்போர்ட் எடுண்டு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஜுவாஜா என்னமோ சொல்லுவாங்க மாப்பிள்ள. அதுக்கு ஜுவாஜத்தான் என்னமோ சொல்லுவாங்க, பெர்மிட் இமிகிரேஷனுக்கு வந்து என்ன எழுதி கொடுத்து இது பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த இது நடக்குது. நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஆத்திரம் எப்படின்னா இவனோட போகக்கூடாது, சாவடிச்சிருவான். இதுக்கு மேல அவனோட போனாக்க கண்டிப்பா குழந்தை விஷத்தை வச்சு முடிச்சிருவான். காசு வேற அப்பிட்டான் அவன். இப்ப கூட கொஞ்சம் காசுனா எனி டைம் இருக்குமா அந்த பைக்குல கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க போல. அது சரி. ஆமா காசு வாங்கி தந்துட்டாப்லண்டா நீ வச்சுக்கன்னு பண்ணிட்டு. ஏற்கனவே ஒரு 1000 ஒரு 2000 மொத்தம் 3000 அன்னைக்கு மகன் இருக்கு உங்களுக்கு வந்துருச்சுரா அவரு. இப்போ ஆனால் எனக்கு அடுத்த யோசனை தெரியுமா, இப்போ ஊருக்கு நான் போகணும். 3000 ரியால மொத்தமாக பார்த்தாலும் ஊருக்கு போக சொல்லிடுச்சு எனக்கு மனசு. ஊருக்கு கிளம்பிடுவோம், இதுக்கு மேலே ஆமா சரி வராது, கிளம்பிடுவோம் அப்படி எனக்கு மனசு கொடுது ஒரு பக்கம். ஆமா அப்போ வந்து 3000 ரியால தந்துட்டு என்னென்னமோ சொல்றான். நாளைக்கு புக்கரா அன்னைக்கு இந்த பேத் நான் நாளைக்கு உன் ஊருக்கு தான் வருவேன், சுருத்தாக்கு போகிறோம். சுருத்தாவில் போய் என்னதுன்னு பேசி நீ கபாலத்துக்கு கொடுக்குறியா இல்லை வந்து ஊருக்கு அனுப்புறியா என்ன ஏது அப்படின்னு. ஆனால் இவன் இந்த கடைசியில் இப்படி ஒரு நல்ல அரபிட்ட போய் நான் உட்காந்துருக்கிறேன் எனக்கு தெரியல. அது சரி இவன் அப்படி வந்து கேட்க மாட்டான். இப்போல முதலாளி சண்டை போட மாட்டான். யாரும் சண்டை போடவே மாட்டான். அங்க உனக்கு ஒரு அரபி முதலாளி இருக்காருன்னா இன்னொரு அரபிக்காரன் அவன் சண்டை பிடிக்க மாட்டான். ஆனால் இவன் சண்டைக்கு இறங்கிட்டான். பேக்கர் வெயிட்டா வச்சிருப்பான் போல தெரியுவான், லேடுவாடா தெரியும். ஆனால் வெயிட்டான பால் அதனால துணிஞ்சு இறங்கிட்டான். காசே வாங்கிட்டானா பாருவான். அதுவும் 2000 காசுல வாங்கினா எனக்கு கிட்ட இது மகிழ்ந்துருச்சு. அந்த மொத்தமா 3000 பார்த்ததோட ஊருக்கு போயிரு அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த எப்பா சுகலினாக் வல்ல த்ரோ பல்லது இந்தியா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன் ஆனால் எப்பா பல்லது இந்தியா அப்படின்ட்டு இந்தியாவுக்கு போறாங்க. அப்போ அவன் என்னம்மா சொல்கிறான், நான் அதாவது நாளைக்கு இவனை கூட்டிகிட்டு நான் வருவேன். வந்ததோட இவனுக்கு டிக்கெட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சு விட்டுட்டு அனுப்பி விட்ருக்கேன்ட்டு. தலைவன் வந்து பெரிய ஆபீசரா ரிட்டையரு. இவர் தெரியல எனக்கு, மிலிட்டரி ஆபீசர் பெரிய போலீஸ் அதிகாரி. ஆனால் பெரிய ஆபீசராக இருந்திருக்காரு, ரிட்டையர் ஆகிட்டு இருக்காப்ல. அது சரி அது நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் லேட் வாடான கிளம்பிங்க தான் நினச்சிட்டு தெரியுறேன். வெயிட்டான கை போகலாம்ல எல்லா இடத்துலையும் ஆள் இல்லட்டா முடியுமா, வாசிக்க முடியாது. அதோட நானும் பார்த்துட்டு இருந்துட்டு இவங்க போலீஸுன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க போலீஸ் தானே இவரு
அப்போ வந்து கரெக்டாக சட்டப்படி என்ன செய்யணும் அத்தனை செய்வான். என் வீடு எல்லா வழியும் தெரியும், எல்லா வழியும் தெரியும். இந்தியாக்காரன் அப்படி இருந்தோம் மாட்டிக்கிட்டான் கொண்டு நீ கொடுமைப்படுத்திருக்கிறவனா எல்லாம் பண்ணிட்டே கொண்டுட்டு அப்படின்ட்டு அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். அவன் வாக்குமூலம் கொடுக்குறான், நான் போய் அவனை தூக்கிட்டு வந்ததுனால சொல்கிறேன்ட்டு.